hit the road. இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிகர் விஜய், அதோ பாரு அதிசயத்தை, தெரியுதா? பாத்துட்டேல? காசு கொடு, காசு கொடு. கொண்டா கொண்டா காசு கொண்டா, காசு கொடு. போ போ, இடத்த காலி பண்ணு. ஏப்பா என்ன எதையும் மேல காட்டிட்டு எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? இது என்ன மரம் சார்? என்ன மரம்? மாமரம். அதுல என்ன காய்ச்சிருக்கு பாருங்க. என்ன காய்ச்சிருக்கு? கத்திரிக்காய் காய்ச்சிருக்குல்ல. மாமரத்துல கத்திரிக்காயா? பாத்துட்டு ஓம்பாடி போட படம் தேடுறா. எதுக்கு? இதுக்கா? ஏண்டா மாங்காய் மரத்துல கத்திரிக்காய் கட்டி தொங்க விட்டு யாரடா எலிச்சா பழாக்க பாக்குறீங்க? கட்டி வச்சிருக்கோமோ ஒட்டி வச்சிருக்கோமோ பாத்துட்டு இல்ல, காசை கொடுறா. இதுக்கா? 10 நிமிஷம் தர மாட்டேன், உன்னால முடிஞ்சா வாங்கி. பாத்துட்டு போனவங்க கேன பயல்களா? காசை கொடுறா. டேய் இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுங்கடா, ஏன்ட்ட வச்சுக்கிறாதீங்க. இங்க பாரு, எங்ககிட்ட அவே மாட்டோம். தெரியாம என்ன மன்னிச்சிருங்க. நான் சொல்றது புரிஞ்சுட்டாலும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சுந்தரம்பிள்ளை மாமா அவர்களுக்கு நான் இன்று ஒரு சிறிய தவறு ஒன்றை செய்ய போகிறேன். அது என்ன தவறு என்றால், டாலடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஒரிஜினல் தங்க பதக்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த டூப்ளிகேட் தங்க பதக்கத்தை தங்கள் கழுத்திலே தொங்க விட போகிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால், நம்ம சமையல்காரன் காசி இருக்கின்றானே காசி, அவனுக்கு ஒரு ரூம்பு ஒன்றை போட்டு கொடுத்தேன். அந்த ரூம்புக்கு என்னால் சரியாக வாடகை கட்ட முடியாத காரணத்தினால் இந்த தவறை நான் செய்கிறேன்.
கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது, எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது. திருடா மாமா நீங்களா கூப்பிட்டீங்க? அது என்ன பொம்பளை குரலை கூப்பிடுறீங்க? வர வர பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. திருடா ஏய் பரவாயில்லையே, தமிழே தெரியாட்டினாலும் தேவையில்லாத தமிழ் வார்த்தையை முதல்ல தெரிஞ்சு. தேவையில்லாத தமிழ் வார்த்தை மட்டும் இல்ல, தேவையுள்ள வார்த்தையும் நல்லா தெரியும். ஏய் இப்ப நீ என்ன பேசுற? புரியல? தமிழ், சுத்த தமிழ். டேய் கோபிகிருஷ்ணா, எதுக்கு அவரை கூப்பிடுற? ஐயோ நீ தமிழ் பேசுற விஷயத்த முதல்ல அவன் சொல்லி ஆகணும். சொல்லாத. சொல்லணும். சொல்லாதேன்னு சொல்றேன்ல. சொல்லணுங்கறல்ல. அப்ப நீ சொல்ல, நானும் சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? நீ இந்த தாத்தா பதக்கத்தை திருநந்த பத்தி சொல்ல போற. ஏண்டா கத்தீங்க என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணுமில்லையா? எவனோ இவ்வளவு மறுபடியும் கடத்திட்டு வந்திருக்கான்னு நினைச்சு பயந்து பதறி போய் வந்திருக்க. உசுறு போற மாதிரி ஏண்டா கத்த? இல்லப்பா நடந்தது. பதக்கா. பதக்காவா? அது என்ன பதக்கா? நான் சொல்றப்பா. இப்ப பாவக்கா அவரக்கா மொச்சக்கான்னு இருக்குல்ல, அது மாதிரி புதுசா பதக்கான ஒரு காய் வந்திருக்கா, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லவே இல்ல. நீ மிரண்டு போயிலடா பேசிட்டு இருக்க. இவன் அடிச்சாளா? அடிச்சாளா? அதானே பார்த்தேன். இவளுக்கு இதே பொழப்பா போயிடுச்சு. ஏய் ஏண்டி இவன் அடிச்ச? இவன் யார் தெரியுமா? எங்க அம்மா வயித்துல பிறக்கனாலும் எங்க அப்பாவுக்கு நெருங்கிய சொந்தம். இனிமே இவன் மேல கைய வச்ச உன்னை அப்படியே கட்டி புடிச்சு இறுக்கி அது ரொம்ப அசிங்கம்டா. அடைச்சி குடுக்க போற நான், வாங்க போறது அவ. உனக்கு என்னடா அசிங்கம்? இல்லடா இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய போய் அமர்த்த கொடுப்பாங்க. பொம்பளை கொடுக்காம ஓ முகர கட்டிக்க கொடுப்பாங்க. ஏய் உன்னை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் என் கட்டில படுக்க வச்சு. ரொம்ப ஓவரா போற, இறக்கி விடுறா. டேய் இவளுக்கு தான் தமிழே தெரியாத, நம்ம என்ன வேணாலும் பேசலாம்ல. பதக்கா. ஐயோ. ஏய் டேய் துப்பாக்கிடா. ஆமா துப்பாக்கி. வசந்தி முட்டையில இருந்து விழுந்தது. வசந்தி மூட்டையில இருந்தா? விளையாட்டு துப்பாக்கிடா. மாட்டிக்கிட்டா. ये आप दोस्तों देख सकते हैं, ये गोट है बफेलो, इसको दूध पी रहा है इसका, और ये किसी रोक टोक On the outlook for your next rental home, seal the deal with nobroker.com with 70,000 plus